கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியுமாய் அவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மளோடு பேசணும். அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்த வார்த்தை பெண்கள் மத்தியில் எவ்விதமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவென்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லித் தருவார். சகல சத்தியத்திலையும் நம்மளை நடத்துவேன்னு சொன்ன தேவன் இன்றைக்கும் இன்னொரு கேரக்டர் வேதத்தில் நம்ம படிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, அப்பா உம்மை நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தை எழுதினவர் நீர் ஐயா. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்காக நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இதை நாங்கள் அப்படியே எங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். கர்த்தர் ஒவ்வொரு பெண்கள் எவ்விதமாக இந்த பூமியில் வாழ்ந்தார்கள் பாருங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் சிலர் உடைய பேரை இந்த வேதத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறார். நம்ம படித்தோம். ஏவாள் அம்மாவை பற்றி படித்தோம். சாராளை குறித்து படித்தோம். ரெபேக்காவை குறித்து படித்தோம். ரேச்சல், லேயாள். பிறகு ரெபேக்காவுடைய வேலைக்காரியாகிய டெபோரா. அடுத்தது தீர்க்கதரிசியாகிய டெபோரா. ஹுல்தாவை பற்றி படித்தோம். அன்னாளை குறித்து படித்தோம். இன்றைக்கு அபிகேல். இந்த அம்மாவை குறித்து என்ன பாடத்தை நம்ம கற்றுக்க போகிறோம்? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 1 படிக்கலாம். அதற்கு முன்னதாக அபிகேலை பற்றி படிக்கிறதுக்கு முன்னதாக அபிகேல் அவளுடைய புருஷனாகிய நாபாலை குறித்தும் நம்ம சிலதை கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குதுல்ல. இந்த அம்மாவுடைய கேரக்டர் எப்படி ஒரு ராஜா, அங்கே ஒரு பெரிய கலவரமே நடந்திருக்கும். ஆனால் இந்த அம்மாவுடைய பெருந்தன்மையான வாழ்க்கை எவ்விதமாக காரியங்கள் நடந்தது எல்லாருக்கும் தெரியும். பெண்கள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளாலே இடித்து போடுகிறாள். இது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எவ்விதமாக காரியங்களை ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நடத்துகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 25வது அதிகாரத்தை எடுத்து படி. சாமுவேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக தூபம் காட்டி அவனுக்காக தூபம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழிற்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கார்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். இந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ மூடனும்
துரோகாரிதனுமாயிருந்தான். அதாவது ஒரு மனுஷனுடைய கேரக்டர் எப்படி வெளியில் வருதுன்னா, கர்த்தர் இப்போ நம்மளை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி ஒரு XYZ அந்த பிள்ளையை பற்றி பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை நல்லவளா, அந்த பிள்ளை அவளுடைய குணங்கள் எப்படி என்பதை கர்த்தர் உற்று கவனிக்கிறார். நம்மளை இந்த பூமிக்கு தேவன் ஒரு பிளான் போட்டு அந்த பிளான் படி நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணுறோமா என்றதான் அவர் நோக்கமாக இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இதுதான் கிடையாது, இவங்களுக்கு தான் கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு நோக்கத்தை கொண்டு இந்த பூமிக்கு அனுப்புகிறார். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய நம்ம தூக்கும் போது நம்ம என்ன சொல்லணும்? God has sent you into this world with a great plan and a purpose to get accomplished. அதாவது தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரமுள்ள தேவன் இந்த குழந்தையை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு பெரிய திட்டம். அவருடைய நோக்கம் இந்த குழந்தை மூலியமாக இப்படி தான் ஒவ்வொரு பிள்ளைகளும். இன்றைக்கு வேர்ல்ட் பாப்புலேஷன் எத்தனையோ கோடிகள், அத்தனை கோடி ஜனங்களும் கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் தான் இந்த பூமிக்கு. அந்த மனுஷி எந்த குணத்தில் இருக்கணும்னு பார்க்கணும். இன்றைக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாபாலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அபிகேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாபால் என்னவா? பெரிய ஐஸ்வர்யவான். ஆனால் அவனுக்குள்ள என்னவா? மூர்க்கத்தனமானவன், பெருமை உள்ளவன், அகந்தை பிடிச்சவன், எந்த மனுஷனையும் மதிக்காத ஒரு மனுஷனா. இதுதான் நாபாலை குறித்த ஒரு அவனை குறித்த கேரக்டர். வேறஸ் அபிகேல் குணசாலியான ஸ்திரீ, அழகும் சௌந்தரியம் நிறைந்தவள். அதாவது அவளுக்குள்ள எல்லா நற்குணங்களும் வைக்கப்பட்டு காணப்படுகிறது இந்த மனைவி ஆகிய அபிகேல். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கும். அதை எவ்விதமாக அந்த ஞானமுள்ள ஸ்திரீ காரியங்களை எவ்விதமாக நடத்துகிறார். கர்த்தர் அந்த ஸ்திரீயை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுறார். வார்த்தை குணசாலியான ஸ்திரீ. நம்ம வேதத்தில் நம்ம படித்தோம், நீதிமொழிகள் 31 குணசாலியான ஸ்திரீ, அவளுடைய காரியங்கள், குணங்கள், அவளுடைய கேரக்டர், அவளுடைய ஒர்க்கு ஆசமாக இருக்குது. நீதிமொழிகள் 31:10 நம்ம படிக்கும்போது அவளுடைய எல்லா குணங்களும் கர்த்தர் அப்படி விவரித்து கொடுக்குறார். அதே போல் நீதிமொழிகள் 14:1 சொல்லியிருக்கு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ஸோ தன் வீடு, தன் குடும்பம், இந்த கட்டும் போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, அந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படுது, அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. இதுதான் ஒவ்வொரு ஸ்திரீகளும் நினைச்சு செயலில் கொண்டு வரணும். நான் வாழ்ந்தேன், நான் இருந்தேன், நான் போனேன்றது கிடையாது. இந்த அம்மா அபிகேலை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், அந்த தேசத்தின் மூப்பர், அவ்வளோ பெரிய பணக்காரம் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் அந்த அம்மாக்குள்ள நல் குணங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம்? இதுக்கு ஏற்ற வசனம் ஒரு வார்த்தை இருக்குது, புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்து வாசிக்கலாம். அதுக்கு பிறகு மறுபடியும் இங்கே வரலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். என்ன வார்த்தை சொல்லப்படுதுன்னா, மனத்தாழ்மை. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த குணம் காணப்படணும்.
மனத்தாழ்மை. இந்த வார்த்தையை நம்ம எடுத்து நம்ம லைஃப்பில் சிந்திக்கணும். எனக்குள்ள மனத்தாழ்மை இருக்கா? கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த வசனத்தை, ஒருவருக்குள்ள ஒருவர் சாந்தமாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும், அனுசரித்து போகணும். எல்லாருக்கிட்டையும் குறை இருக்குது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளேயும் குறை இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்குள்ள ஒரு கேரக்டர் நமக்கு எப்படி கொண்டு வரணும்னா, ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவங்களுடைய கெட்ட குணத்தை பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த நல்ல குணத்தை நம்ம எடுத்து அவங்கள மோல்ட் பண்ணணும். அந்த கெட்டது பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள இன்னும் அக்ரவேட் ஆகும். அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம் யாவரோட சமாதானமாக இருப்போம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிற அந்த பூமியில் நமக்கு உபத்திரம் உண்டு, திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன். சர்வ லோகத்தின் அதிபதியாகிய ராஜாதி ராஜா ஏசப்பா அவரே மனுஷனாக வரும்போது யாவரோடு எப்படி அன்பை தான் பகிர்ந்தார். அந்த அன்பு நிறைவுக்குள்ளே காணப்பட்டார். கர்த்தர் சொல்லுகிறாரு மனத்தாழ்மை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த மனத்தாழ்மையை நம்ம கொண்டு வரணும் இல்லையா? ஆண்டவரே, நான் எப்படி நான் மனத்தாழ்மையோடு காணப்படணும், என்னை மாற்றுங்க. ஏன்னா ஏசப்பா அப்படி தானே இருந்தார், மனத்தாழ்மையோடு இருந்தார். அதே போல் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்குள்ளே அந்த குணம் இருக்கணும். நாபாலுக்கு இல்லை, அதுதான் வரப்போகிறேன் நான் மறுபடியும்.